இந்த சண்டை வெளியே எங்கேயும் போகாதீங்க. ஏன்னா இந்த சண்டை தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் மேலே போகுமா இல்லை கீழே போகுமான்னு முடிவு பண்ண போகுது. இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் இந்தியாவோட யூனியன் பட்ஜெட் அறிவிக்கப்படுது. முதல் 5 வருஷமா அரசாங்கம் வெறும் 4 துறைகளில் மட்டும் பணத்தை வாரி அரைச்சிட்டு இருக்காங்க. டிஃபென்ஸ், ரயில்வேஸ், எனர்ஜி அண்ட் பவர் மற்றும் பேங்கிங் துறைகள். இப்போ பெரும்பாலானவங்க எங்க தப்பு பண்றாங்கன்னு புரிஞ்சுக்குவோம். நீங்க ஒரே ஒரு பங்கை மட்டும் வாங்கும்போது உங்களோட முழு லாபமும் அந்த ஒரு நிறுவனத்தையே சார்ந்திருக்கும். அது சரியா செயல்படலைன்னா உங்களோட லாபம் நின்றுடும். ஆனா நீங்க ஒரு ETF வாங்கும்போது நீங்க ஒரு கம்பெனி மேல மட்டும் பெட் கட்டல, மாறாக அந்த முழு செக்டரையும் வாங்குறீங்க. ஒரு டிஃபென்ஸ் ETF HAL மற்றும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனங்களில் முதலீடு செய்ய வாய்ப்பளிக்குது. ஒரு ரயில்வே ETF RVNL மற்றும் IRCTCயை உள்ளடக்கிது. ஒரு பேங்கிங் ETF SBI, HDFC மற்றும் ICICIயை ஒரே இடத்துல கொண்டு வருது. இதனால ரிஸ்க் குறைவு மற்றும் லாபம் அதிகம். இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது மாதிரி இன்னும் நிறைய நிதி ஆலோசனைகளுக்கு தி டெய்லி செய்தியை ஃபாலோ பண்ணுங்க.